சாஃப்ரான் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது பண்ணுறதுக்கு 45 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இது கூடால 30 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த சுகரும் பட்டரும் சேர்ந்து ஒரு க்ரீம் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் தாங்க ஆகும். அவ்வளோ நேரம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடால வந்துட்டு மைதா எடுத்திருக்கேன். 60 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா சேர்த்த அப்புறமா பட்டரும் சுகரும் பீட் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ணக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். பாலில் வந்துட்டு குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவுமே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதை வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பால் சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு பைப்பிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பைப்பிங் பேக்கில் வரவே செய்யாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கி பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பைப்பிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த நாசில் பிடிக்குமோ அந்த நாசில் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பால் கவரில் நாசில் எதுவுமே போடாமல் சும்மா டாட்டாக கூட வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பைட் சைஸில் தாங்க இருக்கும். இந்த குக்கீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பெருசாக கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதை பைப்பிங் பேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒவ்வொரு குக்கியுமே குட்டி குட்டியாக வந்துடும். இதை ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் வச்சு 10 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா போதும். குக்கீஸ்க்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறினப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை ஒரு 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சூடு ஆறினப்புறம் தான் இது ரொம்ப கிறிஸ்பியாகவுமே இருக்கும். நான் உடச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் ஒரு வேளை இந்த சாஃப்ரான் குக்கீஸை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு செய்து கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க.